வறட்சியை பொறுத்தமட்டில் அதை கணக்கீடு செய்யும்பொழுது பல்வேறு காரணிகளை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். குறிப்பாக மழை சார்ந்த விவரங்கள், பயிர் சார்ந்த விவரங்கள், நம்முடைய ஈரப்பதம், அதாவது மண்ணில் உள்ள ஈரப்பதம் ஆகியவற்றை கணக்கில் கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் சராசரி மழை அளவிலிருந்து எவ்வளவு வேறுபட்டிருக்கின்றது என்பதை கணக்கிட வேண்டும். நம்முடைய இந்திய வானிலை மையமானது பல்வேறு வானிலை அளவீடுகள் மூலம் இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தினுடைய அளவீடுகளை ஒப்பிட்டு சராசரியிலிருந்து 62% குறைவாக பெய்துள்ளதாக கணக்கிட்டிருக்கின்றது. இது மாவட்ட வாரியாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் 60 முதல் 80% வரை வேறுபட்டிருக்கின்றது, குறைவாக பெய்துள்ளது. ஆக இந்த மழை அளவை நாம் கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட 30லிருந்து 50 ஆண்டுகளாக எவ்வளவு மழை பெய்துள்ளது, அதிலிருந்து இது எவ்வளவு மாறுபட்டிருக்கின்றது, அதன் மூலம் வறட்சி எவ்வளவு என்கின்ற வகையிலே நாங்கள் கணக்கீடு செய்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 24 மாவட்டங்களிலே வறட்சி தென்படுகின்றது. அதிலும் 13 மாவட்டங்களில் சிவியர் டு எக்ஸ்ட்ரீம் ட்ரை, அதாவது மிகவும் வறட்சி பாதித்த மாவட்டங்களாக தெரிகின்றது. மாய்ஸ்டர் அடிக்குவசி இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஈரப்பத போதுமை அளவீடானது செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தின் மூலமாக கண்டறியப்பட்டது. இதற்காக நோவா என்று சொல்லக்கூடிய அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தினுடைய செயற்கைக்கோளிலிருந்து எந்த அளவிற்கு பயிரிலிருந்து நீரானது ஆவியாகின்றது, எவ்வளவு நீர் தேவைப்படுகின்றது, எவ்வளவு மழை பெய்திருக்கின்றது, இரண்டையும் ஆகியவற்றை ஒப்பீடு செய்து இந்த அளவீடு செய்யப்படுகின்றது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 13 மாவட்டங்களில் வறட்சியானது மிக அதிக அளவில் காணப்படுகின்றது. மற்ற 18 மாவட்டங்களிலும் வறட்சியே தென்படுகின்றது. ஸோ இந்த வறட்சி மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வதற்கு நாம் செயற்கைக்கோள்கள் மூலம் வரைபடங்களை எடுத்து அவற்றின் மூலமாக பயிர்களிலிருந்து எந்த அளவிற்கு நீர் ஆவியாகின்றது, அவர்களுடைய ஒட்டுமொத்த நீராவித்திறன், ஏற்கனவே இந்த தமிழகத்தின் மீது எந்த அளவிற்கு நீர் ஆவியாதல் நடைபெற்றிருக்கின்றது, அது மட்டுமல்லாமல் எந்த அளவிற்கு மழை பெய்திருக்கின்றது, இரண்டையும் நாம் கூட்டி பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டை பொறுத்தமட்டில் தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலுமே வறட்சி தென்படுகின்றது. சென்னையில் வறட்சியானது மைல்டு என்று சொல்லக்கூடிய லேசான வறட்சி, மற்ற மாவட்டங்களில் மிதமானது முதல் கடுமையான வறட்சி நிலவுகின்றது. இந்த மாவட்டங்களை நாம் பகுதி வகையாக பார்க்கும் பொழுது இந்த மேற்கு மண்டலத்தில் உள்ள கோவை, திருப்பூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் வறட்சியின் பாதிப்பு மிக அதிகமாக தென்படுகின்றது. இந்த மாவட்டங்கள் ஏற்கனவே மழையளவு குறைவான மாவட்டங்கள். ஆக இந்த மாவட்டங்களில் மீண்டும் மழை குறைவாக பெய்திருந்தால் வறட்சியின் தாக்கம் அதிகமாக காணப்படுகின்றது. ஆக வருங்காலங்களில் இருக்கின்ற நிலத்தடி நீரை வைத்து குறுகிய கால பயிர்கள், நீர் தேவை குறைவாக உள்ள பயிர்கள் மற்றும் சொட்டு நீர் பாசனம் போன்ற நீர் சிக்கன முறைகளை கையாண்டால் நாம் இருக்கின்ற நீரை வைத்து ஓரளவுக்கு விவசாயத்தினை தக்க வைத்துக் கொள்ள முடியும்.